Screen தெரியுதுங்களா அப்போ? Okay, right. So A salary was increased by 40%, then decreased by 20%. On the whole, A salary is increased by. A இன் சம்பளம் 40% கூட்டப்படுகிறது, பிறகு 20% குறைக்கப்படுகிறது. மொத்தத்தில் A இன் சம்பளம் எவ்வளவு கூடுச்சு? இந்த மாதிரி ரெண்டு இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு கூடுது ஒண்ணு குறையுது, இல்ல ரெண்டுமே கூடுது இல்ல ரெண்டுமே குறையுது அப்படின்னா நான் அதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதாவது கம்பைன்டு ஃபார்முலா. அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதுல கூடி இருக்குதுன்னா பிளஸ் போடணும், குறைஞ்சதுன்னா மைனஸ் போடணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ்னா பிளஸ் 40, டிக்ரீஸ்ட்னா மைனஸ் 20. அப்போ இது 40, ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ், அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் 40 இன்ட்டு 20 பை 100. ஸோ அப்போ 40 மைனஸ் 28, 40 மைனஸ் 28, 40 மைனஸ் 28ங்கிறது 12. ஸோ ஓவராலா பிளஸ் 12 வருது. அப்படின்னா 12 கூடி இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் பிளஸ் 12. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படின்னா, 20% மார்க் எடுத்தா எனக்கு 30 மார்க் தேவைப்படுது. 32% மார்க் எடுத்தா 42 மார்க் அதிகமா இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு நடுவுல தான் பாசிங் பர்சன்டேஜ் இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 30க்கும் 32க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 12%. அப்ப 12% இஸ் ஈக்குவல் டு தான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் -30 அண்ட் +42? எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து நேற்று சொன்னேன், டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான். டிஃபரன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ் ஆகாது. லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் தான் டிஃபரன்ஸ். அப்போ 42க்கும் -30க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? வெரி குட், 72. பெருசுல இருந்து சிறுசு கழிக்கணும். இங்க பாருங்க, டிஃபரன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, இந்த லைன் தான் டிஃபரன்ஸ். 1 2 3 இப்படியே போயிட்டு இருக்கும்ல. இந்த பக்கம் -1 -2 -3. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் -2 and 4 அப்படின்னா, இது ரெண்டுக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்கணும் அர்த்தம். அதுதான். அப்படி இல்லை அப்படின்னா லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் -2. ஸோ -2 +2 ஆயிடும், 6 ஆயிடும். ஸோ -2க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் வந்து 6. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான். அப்போ -10க்கும் -20க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரெண்டுமே இந்த பக்கம் தான் -20, இந்த பக்கம் தான் ரெண்டுமே -10 -20 இருக்கும். ரெண்டுக்கு எவ்வளவு கேப் இருக்கும் அப்படின்னா 10. ஸோ டிஃபரன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 12% 72, 12% 72 அப்படின்னா சில சமயம் 100% கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 12% 72. அப்போ வாட் இஸ் 100% அப்படின்னா 72 by 12 into 100. 12 72. ஸோ அப்போ எவ்வளவுனா 600. ஸோ 600 தான் மொத்தம். அப்போ எனில் தேர்ச்சி அடைய வேண்டிய மதிப்பெண்கள் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சதவீதம் எவ்வளவு? 600 மொத்தமா இருக்கா? 600ல 20% எடுத்தீங்கன்னா 120. 120 எனக்கு பத்தாது அப்படின்றான். ஏன்னா 120 எடுத்தா கூட 30 மார்க் கம்மியா இருக்கு. அப்ப 30 மார்க், அப்ப 150 மார்க் எடுத்தாதான் பாஸ். புரியுதா? 150 மார்க் எடுத்தாதான் பாஸ். அப்ப 600ல 150ங்கிறது எத்தனை சதவீதம்? 600ல 150ங்கிறது எத்தனை சதவீதம்? 14 பார்த்தாலே தெரியும். 600ல 150ங்கிறது 1/4. 1/4னா எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். ஸோ அதுக்குதான் சொல்லியிருந்தேன், அந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி உங்களை கால்குலேட் பண்ணணும் ஃபாஸ்டா. ஸோ 25% இஸ் த ஆன்சர். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் இங்க டீடைல்டா போட்டிருப்பேன். இது டீடைல்டு சொல்யூஷன். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன் ஆர்டர் டு மேக்ஸிமைஸ் இஸ் கெயின், ஒரு தியேட்டர் ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, டிக்கெட் விலையை உயர்த்துறாரு. டிக்கெட் விலையை குறைக்கிறார். டிக்கெட் விலையை குறைக்கிறார் தியேட்டர். டிக்கெட் விலை குறைக்கிறதுனால சேல்ஸ் நிறைய ஆகுது. அப்போ ஓவரால் அவருக்கு எவ்வளவு கெயின் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் என்னது அதே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 இதுதான். சப்போஸ் இது மாதிரி 3 கேட்கறாங்க சார், 3 கொடுத்துட்டு சக்சஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சிட்டு அந்த வர்ற ஆன்சரோட 3வது கண்டுபிடிங்க. இல்லைன்னா 100ன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணிருங்க. 100ன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். இப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ணுங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் கூட போடணும்னு அவசியம் கிடையாது. 100ன்னு வச்சிருக்கேன். எவ்வளவு கூடுது, எவ்வளவு குறையுது? 20 குறையுது. அப்ப 100 என்னவாகும்? 80 ஆகும். சரியா? அடுத்து எவ்வளவு கூடுது? 40% கூடுது. அப்ப 80ல 40%னா என்ன அர்த்தம்? 80 பிளஸ் 40னா 10னா 8, 8 32. ஸோ 32. 32னா எவ்வளவு? 8 3 110.
12. அப்ப 112 எவ்வளவு கூடுது அப்படின்னா 12% கூடுது. அல்லது யூஸ் த ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. எக்ஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் குறையுது -20 பிளஸ் 40. 20 இன்ட்டு 40 பை 100 8. 40 - 28 எவ்வளவுனா +12. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதா? அது ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே, ஆன்சர் பண்ணவே இல்லையே இந்த கொஸ்டின்ஸ்க்கு. அதான் கேட்டேன். வாட் இஸ் ஆன்சர்? The price of a tomato decreases by 20%. How much percentage must its consumption be increased so as not to decrease the expenditure? இதுதான் பார்த்தோம். ஒரு தக்காளியின் விலை 20% குறைகிறது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா குறையுதுன்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு அதோட கன்சம்ஷன் எவ்வளவு அதிகம்னு கேட்பாங்க. அப்ப குறைஞ்சு அதிகம்னு கேட்டா சொல்லியிருக்கேன் ஃபார்முலா என்னது? 100R by 100 minus R percentage. 100R by 100 minus R percentage யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. R வந்து 20, 100 into 20 by 80. இப்போ 100 by 4 வரும். 100 by 4 25%. அப்ப 25% is the answer. இதையே x plus y plus xy by 100 போடலாம். யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. இதுல x plus y plus xy by 100 யூஸ் பண்ணியும் போட முடியும். அதாவது x plus xy plus xy by 100 equal to 0 வரும். நீங்க பெட்டர் யூஸ் திஸ் ஃபார்முலா 100R by 100 minus R percentage. இது ஆன்சர் பண்ணுங்க. பெர்சன்டேஜ் சொன்னா மொத்தங்கிறது 100. இது இங்கிலீஷ், இது தமிழ். ஃபெயில்டு பத்தி பேசுறாங்க ஃபர்ஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபெயில்டு பட் பாஸ்ட்ங்கிறது வந்து 2 சப்ஜெக்டும் பேசுறாங்க. இப்ப நான் ஃபெயில்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா 25 ஃபெயில்டு. தமிழ் 15 ஃபெயிலு. 2 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனவன் எக்ஸ், அது எனக்கு தெரியாது. ஆனா வெளியே இருக்கிறவன் தான் பாஸ் பண்ணவேன். இந்த வெளியே இருக்கிறவன் யாரு அப்படின்னா 65. நல்லா புரிஞ்சு. ஏன் 65 வெளியே போட்டிருக்கேன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் பாஸ் பண்ணதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஃபெயில்டுன்னு அர்த்தம். ஃபெயில்டு தான் நான் எடுத்திருக்கேன், தான் கொடுத்துருக்காங்க. 25 ஸ்டூடெண்ட். எக்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா இது வந்து 25 மைனஸ் எக்ஸ் வரும். இது வெறும் எக்ஸ். இது வந்து எவ்வளவு? 65 15 மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து 15 மைனஸ் எக்ஸ். அப்போ இது 4ஐயும் கூட்டிங்கன்னா, இந்த 4 ரவுண்டு பண்ணதையும் கூட்டிங்கன்னா 100 வரும். 25 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 15 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 65 ஈக்குவல் டு 100. 25 15 30 40. அப்போ 105. 105 இந்த 100 இங்க வந்துடும். எக்ஸ் அங்கிட்டு போச்சுன்னா பாசிட்டிவ் வரும். சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5. வெரி குட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டா போடுங்க. ஏன்னா அவசரத்துல போட்டக்கூடாது. இங்க பாருங்க, இங்க வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ன்றா. இங்க 15. நம்ம 2 காமன் நினைச்சு 65% எடுத்துருவோம். 65% என்னது? பாஸ்ட்னு கொடுத்துருக்கோம். 25% வந்து தோல்வி, 15 தோல்வி. 2க்கு காமன்ல தோல்வி கேட்கல, தேர்ச்சி கொடுத்துருக்காங்க. தேர்ச்சினா அந்த சர்க்கிளை விட்டு அவுட் சைடு உள்ளது. யூனிவர்சல் செட். அந்த செட்டுங்கிறது மொத்தம் வந்து 100. அப்ப வெளியே தான் அந்த 65 வரும். இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதே டைப் கொஸ்டின். அது கிடையாது, டிட்டோ கிடையாது. மேத்ஸ்ல வந்து டிட்டோனா சேம் கிடையாது, அதே மாதிரி. ஆனா இங்க 2ம் பாஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இங்க 2ம் பாஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ வாட் இஸ் ஆன்சர்? எல்லாரும் 40% போட்டிருக்கீங்க. ஸோ ஃபெயில்டு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த பாஸ்ட்ங்கிறது எது அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது. அப்ப இது மொத்தம் 40. 40ல 10 வந்து 2லயும் ஃபெயில்டா, அப்போ 30. அப்போ இது 30, இது 10, 40, 40, 20, 60. அப்ப வெளியே இருக்கிறவங்க யாரு அப்படின்னா 40. ஸோ ஆன்சர் இஸ் 40. அல்லது யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இது வென் டயக்ராத்துக்குரிய ஃபார்முலா. இந்த n of a union b போட்டீங்க அப்படின்னா இதுல மொத்தம் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் கிடைச்சிடும். மொத்தம் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ் n of a union b அப்படின்னா மொத்தம் ஃபெயிலானது என்னது அப்படின்னா, மேத்ஸ்ல ஃபெயில் எவ்வளவு? 40. இங்கிலீஷ்ல ஃபெயில் எவ்வளவு? 30. 2லயும் ஃபெயில் எவ்வளவு? அது மைனஸ். ஃபார்முலா பாருங்க. n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இன்டர்செக்ஷனா காமன். அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 70, 60 ஆயிடும். அப்ப மொத்த ஃபெயிலானவங்க வந்து 60. அப்ப மீதி உள்ளவங்க எல்லாம் பாஸ் ஆனவங்க அது எவ்வளவுனா 100ல மீதி 40. ஸோ அந்த வகையில நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான். சரிங்களா? இப்ப A's income is 20% less than B's income. How much B's income is more than A's income அப்படின்னா A's income வந்து B'யை விட குறையுது. அப்ப 20% வந்து குறையுது. இன்க்ரீஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஃபார்முலா? 100R by 100 minus R percentage. 100R by 100 minus R percentage. ஆன்சர் பண்ணுங்க. இது ஷார்ட்கட்.
இது டீட்டெயில்டா போடுறதுனா இந்த மெத்தட். ஏயோட இன்கம் வந்து பியோட 20% கம்மி. அதாவது பியோட இன்கம் 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏயோட இன்கம் வந்து 20% கம்மினா 80. அப்போ இப்ப என்ன கேட்க, பியோட இன்கம் ஏயோட இன்கம் எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்? அப்ப பி கியூங்கிற ஃபார்முலா வச்சு கியூ மைனஸ் பி பை ஒரிஜினல் வேல்யூ 80 × 100. இது போட்டீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை 25% உயர்கிறது. அப்போ கன்சம்ஷன் இருக்குல்ல, கன்சம்ஷன் வந்து டிராவல் அந்த ரெடியூஸ் த கன்சம்ஷன் அல்லது ரெடியூஸ் த டிராவல் எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னா இது R% அப்படின்னா 100R/100 + R%. ஸோ மொதல் இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா 100I/100 + R, மொதல் டிக்ரீஸ் வந்துச்சுன்னா 100R/100 - R. ஸோ 20%. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு டெஸ்ட்டுக்குரிய லிங்க் கொடுக்குறேன். பேசிக்ஸ் 3 நம்ம பார்த்த டைப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். அதுக்குரிய லிங்க் கொடுக்குறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. 5 minutes நீங்க அப்படியே கொஞ்சம் உங்க இதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ அந்த லிங்க் எங்க போடுது? ஒரு 5 minutes. கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. 5 minutesல லிங்க் கொடுங்க. அப்படியே இருங்க, இங்கேயே லிங்கை ஷேர் பண்ணுவேன். இந்த கிளாஸுக்கு ஷேர் பண்ண போறேன். கிளிக் பண்ண முடியுதான்னு பாருங்க. கிளிக் பண்ண முடியுதா? கிளிக் பண்ண டெஸ்ட்டுக்கு போகுதா பாருங்க. சாட்ல போட்டிருக்கேன் பாருங்க, லிங்க் போகுதா? ஓகே, யாராவது போகலைன்னா சொல்லுங்க. அதை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்டுக்கு போயிடும். அதுல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஈஸியான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் மீடியம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஈஸியான கொஸ்டின்ஸ் 5, மீடியமான உள்ளது 10, மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதான் கேள்விகள். நீங்க எப்படியே நீங்க மொபைல்ல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும், நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். 15 கொஸ்டின்ஸ் பார்த்த டைப்லேயே தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படியே ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. இதுக்கு இருக்க சொல்யூஷன் ஆல்சோ அதில் டெஸ்ட்டை இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நாளைக்கு இதே டைம் இதே லிங்க், 5:30 இதே டைம் இதே லிங்க். இப்போ இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க எல்லாரும். எல்லாருக்கும் லிங்க் ஒர்க் ஆகுதுல்ல, இங்கே சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் போயிடும். யாருக்காவது ஒர்க் ஆகலைன்னா உடனே சொல்லிடுங்க சேட் பாக்ஸ். லிங்க் இப்போ பாருங்க, நம்பி விசிபிளா இருக்கா? சேட் பாக்ஸ்ல பாருங்க, நீங்க டைப் பண்ணதுக்கு கீழே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? நம்பி பி மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணுங்க. ஒன்று பண்ணுங்க, அந்த லிங்கை காப்பி பண்ணிக்க. அப்படியே அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்ல போய் சேம் மெசேஜோ இல்லை எதுக்கோ ஒரு இதுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு கூட அனுப்பிச்சுக்கோங்க. அனுப்பிச்சிட்டு கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல போயிட்டு அது எதுக்கோ அனுப்புங்க, யாருக்கும் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு இப்ப கிளிக் பண்ணுங்க. ஆனா அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போய், அப்படி இல்லை அப்படின்னா 9840398093 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து அனுப்புங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்ட்டு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓப்பன் ஆகாதவங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இப்போ பாருங்க, எல்லா மார்க்கையும் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஓப்பன்டா, ஓகே. வரலைன்னா இந்த நம்பருக்கு லிங்க் வராதவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9840398093 9840398093